வணக்கம், நான் உங்கள் ஜோதிடன் SV வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் கலைத்துறை பிரபலமும் 5வது பாவ தொடர்பும் என்ற தலைப்பில் ஆலோசிப்போம். கலைத்துறைக்கு தலைமை பாவமாக 5வது பாவம் விளங்குவதை சென்ற பதிவுகளில் பார்த்தோம். தற்போது சமூக ஊடகங்களின் வளர்ச்சி மேலோங்கி உள்ளது. சமூக ஊடகங்களின் வளர்ச்சி இல்லாத காலகட்டத்திலேயே பாப் இசையில் உலக புகழ் பெற்ற மைக்கேல் ஜாக்சன் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். மைக்கேல் ஜாக்சன் இவர் பிறந்திருக்கிறது 29 ஆகஸ்ட் 1958. பிறந்த நேரம் ஈவினிங் 7:33 PM. கேரியில் பிறந்திருக்காரு. ஐநாம்சா KP. ஜாதகர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காரு. 2வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 2வது பாவ ஆரம்ப முனை மேஷ ராசியில் 3 டிகிரி 27 மினிட்ஸு. கலைக்கு காரகனான சுக்கிரனுடைய மண்டல பிரிவுலையும் சுக்கிரனுடைய சப்புலையுமே அமையுது. சுக்கிரன் 3, 4, 8 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி 6வது பாவமான கடகராசியில் 23 டிகிரி 48 நிமிடங்கள் சனியுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்புலையும் அமையுது. புதன் 5வது பாவாதிபதி ஆகுறாரு. 5வது பாவம் கலைத்துறைக்கு தலைமை பாவம்னு சென்ற பதிவுகளில் பார்த்தோம். 3வது பாவம் இசை பாடல்களை கம்போஸ் பண்ணுறதை குறிக்கும். 3வது பாவ ஆரம்ப முனை ரிஷப ராசியில் 3 டிகிரி 44 மினிட்ஸு. சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்புலையும் அமையுது. 5வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 5வது பாவ ஆரம்ப முனை மிதுன ராசியில் 17 டிகிரி 2 நிமிடங்கள் ராகுடைய மண்டல பிரிவுலையும் குருவுடைய சப்புலையும் அமையுது. குரு 11வது பாவத்துக்கு அதிபதியாகி 8வது பாவமான துலாம் ராசியில் 5 டிகிரி 16 நிமிடங்கள் சுக்கரனுடைய மண்டல பிரிவில் தன்னுடைய சொந்த சப்ளா இருக்காரு. இந்த ஜாதகத்தில் 2வது பாவ சப்ளாடும் 5வது பாவ சப்ளாடும் கலைக்கு காரகனான சுக்கிர சம்பந்தம் பெறுவதை காண முடியும். 10வது பாவ சப்ளாடாவும் 11வது பாவ சப்ளாடாவும் குருவே வராரு. 5, 10, 11 ஆகிய பாவங்களுக்கு குருவே சப்ளாடா வராரு. குரு சுக்கிரனோடு சம்பந்தப்பட்டு 3, 4, 6 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. லக்னா சப்ளாடா வரக்கூடிய ராகு 1, 7 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 5, 6, 10 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னா சப்ளாடான ராகு லக்ன பாவத்தோட 2, 5, 6, 10 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இந்த ஜாதகர் இசைத்துறை பிரபலம்னு நம்மளால் அடையாளம் காண முடியும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.